ஏன் இங்க வந்த? என்ன தனியா இருக்க முடியாது. இதே வீட்டுல இருந்தும் உங்க இன்பத்துக்கு நான் குறுக்க வந்ததே இல்லை. ஆனா இப்ப நீங்க மனசொடைஞ்சு போயிருக்கீங்க. உங்களை நான் தனியா விட மாட்டேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமாவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களை இந்த நிலையில பார்க்கும்போது என் மனசு கேட்கலையே. திடீர்னு ஏற்படல இந்த நிலை. யார் யாருக்கு என்னென்ன குடும்பங்கள் செய்தோம் அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறேன். எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம். நல்ல காலத்துல பிரிஞ்சிருந்தாலும் புருஷனுடைய கஷ்ட காலத்துல மட்டும் மனைவி பிரியவே கூடாது. இன்பத்துக்கு வருவாங்க எத்தனையோ பேர், துன்பத்துக்கும் துணையா நிக்கிறவதான் மனைவி. மனைவி உன் வாழ்க்கையை பாழாக்கினவன், உன் அடிச்சு துன்புறுத்தினவன், கொடுமைக்குமே கொடுமைப்படுத்தினவன். இத்தனைக்கும் பிறகா நீ சொல்ற எனக்கு மனைவி இல்லை? நம்ப மாட்டீங்க. அர்த்தம் இல்லாத வரவு இருக்கலாம். என்னைக்கு நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே ஏற்பட்டது இந்த பிணை. மீனாட்சி என்ன குழப்ப இல்லை, குழப்பத்தை தெரிய வைக்கிறேன். அது உங்க மனசாட்சிக்கே தெரியும். நான் தோல்வியே காணாதவன். தவறான பாதையில போனவங்க தன்னை உணர்ந்து சரியான பாதையில போறது தோல்விக்கு அடையாளமா? காலம் கடந்த போதனை இந்த உலகமே என்னை வெறுத்துடுச்சு. நான் நடியோட வெறுக்கிறேன். அத்தான் நான் உங்களை வெறுக்கலையே. அது இந்த நாட்டு பெண்கள் தலையெழுத்து. புருஷன் அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான், அவ்வளவையும் தாங்கிக்கிறான். அவன் திருந்தும் போது அவனை சாதாரணமா மன்னிச்சு என்னைக்கு நீதான் என் கணவன் சொல்லி ஏத்துக்கிறா பாரு. ஐயோ, அது வரைக்கும் கேவலமா மதிக்கப்பட்ட அந்த பெண் அப்போ தெய்வம் ஆயிடுறான். என்ன செய்தாலும் தான் ஆண் பிள்ளைன்னு சொல்லி பெருமையோடு இருந்தவன் சேச்ச மனிதன்லயும் கேவலமா மதிக்கப்பட்டு ஒரு துரும்பா தூசிக்கு சமமாயிடும். எனக்கு அந்த தோல்வி வேண்டாம். அந்த கேவலமா நிலைமை எனக்கு வேண்டாம். என் தவறுகளை மறந்து நீ என்ன மன்னிக்கவும் வேண்டாம். தவறு ஒண்ணும் செய்யலையே நீங்க. நான் தவறு செய்ய துணிஞ்சு எவ்வளவு பெரிய போய் சொல்றேன். நீங்களே தவறு செய்ததாக சொன்னால் என் மனசு ஒப்புக்கொள்ளாது. ஏன் கொடியவனா இருந்தாலும் கணவனை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்படித்தானே கணவன் தன்னை விட்டு விலகக்கூடாதுங்கிற சுயநலம். நிச்சயமா சுயநலம் தான். எனக்கு மட்டும் இல்லை, சுமங்கலியான எந்த பெண்ணுக்கும் உண்டு சுயநலம். சுயநலத்துக்காக மன்னிச்சு வெளி உலகத்துக்கு பெண் தியாகியா, அன்பின் சிகரமா, பொறுமையின் பொக்கிஷமா காட்சி அளிக்கிறான். அந்த பரிவு எனக்கு தேவையில்லை. புதுசா நான் ஒண்ணும் பரிவு காட்டலத்தான். எல்லாரையும் போலதான் நானும் துன்பத்தை சகிச்சுக்கிட்டு இருந்தேன், பொறுமையோட இருந்தேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மத்தவங்கள போல நீ விலகிடு, என தனியா இருக்கவில்லை. பெண்களின் பொறுமைக்கு எல்லையே கிடையாது. கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவதான் பொண்ணுன்னு சொல்றியா? அதையே பெருமையாக நினைக்கக்கூடிய பக்குவம் உள்ளவதான் பெண்ணுன்னு சொல்றேன். காரணம் தியாக உணர்ச்சி இல்லை, உயிருடன் கலந்துட்ட பாச உணர்ச்சி. அவர்தானேங்கிற உரிமை. அதனாலதான் கணவன் என்ன குற்றம் செய்து மனைவிக்கு குற்றமாகவே படுறதில்லை. துக்கத்தை கொடுக்கிற புருஷனை சுகத்தையும் கொடுப்பாருங்கிறத உணரக்கூடிய சக்தி பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. சக்தி அல்லது நாளைக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து காத்து கிடக்கிற பலவீனம். பெண் தானே, அவன் நம்பிக்கையில தானே வாழ வேண்டியது இருக்கு. ஆனா துன்பத்தை கொடுக்கிற தெய்வம் இன்பத்தை கொடுக்கலையா? சோதனை கொடுக்கிற கடவுள் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் சேர்த்துதானே கொடுக்கிறார். அவர் கடவுள். அதனாலதான் கணவனை பெண் தெய்வமா மதிக்கிறான். தெய்வமா மதிக்கிற என்ன நீ மன்னிக்கிறியே, அது எனக்கு தோல்வி இல்லையா? யார் யார மன்னிக்கிறது? நான் தப்பு செஞ்சா நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நீ ஒரு தவறு செய்யலையே மீனாட்சி. நானா தவறு செய்யாதவ? நீங்க விரும்பின வாழ்க்கையை கொடுக்க முடியாதது என் தவறு இல்லையா? இல்ல, என் மேல வெறுப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு காரணமா இருந்தது என் தவறு இல்லையா? இல்ல மீனாட்சி, இல்ல. இங்க வந்து சந்திச்ச பிறகு நீங்க வரம்பு மீறி குடிச்சதையும் வரமுறை இல்லாத வாழ்க்கை நடத்துறதையும் பார்த்துக்கிட்டு தடுக்க முடியாம அடங்கி கிடந்தேனே, அது என் தவறு இல்லையா? இல்ல இல்ல, நான் செய்த குற்றத்தெல்லாம் உன் மேல போட்டு என்ன மன்னிக்கிற மீனாட்சி, மன்னிக்கிறேன்.
சுவை கொண்ட கன்னங்கள் மறுபடி மலர்ந்ததம்மா. கல்யாண பந்தல் அலங்காரம் கை தொட்டு மாலை தந்த நேரம். உறவென்ன போராடும் பிரிவென்ன சுகமென்ன தனியான துயரென்ன. உறவென்ன போராடும் பிரிவென்ன சுகமென்ன தனியான துயரென்ன. சொல்லவோ நெஞ்சமே அந்த நாள் கொஞ்சமோ இந்த நாள் வந்ததும் தந்ததும் கொஞ்சமோ கொஞ்சமோ. கல்யாண பந்தல் அலங்காரம் கை தொட்டு மாலை தந்த நேரம். உயிர் கொண்ட எண்ணங்கள் சுவை கொண்ட கன்னங்கள் மறுபடி மலர்ந்ததம்மா. மலர் கொண்டு மஞ்சளின் நிறம் கொண்டு கலை கொண்டு குங்குமச் சிலை கொண்டு. மலர் கொண்டு மஞ்சளின் நிறம் கொண்டு கலை கொண்டு குங்குமச் சிலை கொண்டு. தெய்வமே வந்தது இந்த நாள் மங்களம். வள்ளியின் நெஞ்சிலே மன்னவன் சங்கமம் சங்கமம் சங்கமம். கல்யாண பந்தல் அலங்காரம் கை தொட்டு மாலை தந்த நேரம். உயிர் கொண்ட எண்ணங்கள் சுவை கொண்ட கன்னங்கள் மறுபடி மலர்ந்ததம்மா. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கே புறப்படலாம்னு நினைக்கிறேன். கொச்சினுக்கா? ஆமா, வியாபாரத்துக்கான ஏற்பாடு செய்யத்தானே? ஏற்பாடு அதுதான் முக்கியமானது. ஒரு தடவை தவறுன அடுக்கடுக்கா எத்தனை கஷ்டங்களை கொடுத்துது. அதனால தான் ரொம்ப யோசிச்சு இறங்க வேண்டியது. அது நீ புது வியாபாரம். ஆமா, முதல் வேண்டாம் இருக்கு மீனாட்சி. கடன் அடைச்சது போக கொஞ்சம் நகையும் இருக்கு. எப்படியோ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. புத்திமதி சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். கடவுள் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அது நல்ல முறையில பயன்படுத்திக்கும். உண்மைதான் மீனாட்சி. கடந்த காலத்தை நான் நல்லா வளர்ந்துட்டேன். இனிமே ஜாக்கிரதையாவே இருப்பேன். ஆமா, என்ன தொழில்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் இல்ல, நல்லது நினைச்சு நல்லது செய்தா கடவுள் நமக்கு நல்லதுதான் கொடுப்பார். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவோ தத்துவங்களை உணர்ந்திருந்தாலும் ஒரு நல்ல மனைவியோட புத்திமதி அவசியம் தான். பாத்தீங்களா, முதல்லயே சொன்னேன். நான் ஒண்ணும் உங்களுக்கு புத்திமதி சொல்லல. மீனாட்சி, இந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்ய.
மிஸ்டர் சங்கருடைய மனைவி நான் தான். இத பாருங்க. என்ன இது? என்ன நடந்தது சொல்லுங்க. மோட்டார் போட்ல கொச்சினுக்கு போனாராம். ஆமா. வழியில படகு வெடிச்சு அந்த விபத்துல இறந்துட்டார். படகு நொறுங்கினதுல அதுல இருந்து 5 பேருமே இறந்துட்டாங்க. இந்த மோதிரம், டைரி, உடைகள் இவைகளை வச்சுதான் இறந்ததுல சங்கர் ஒருத்தர் எங்களால கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் சௌக்கியமா? மன்னிச்சுக்கோங்க, அசம்பாவிதமா கேட்டுவிட்டேன். என்ன போங்க, வேண்டப்பட்ட மனுஷால பார்த்தா வாயார சௌக்கியமான கூட கேட்க முடியறது இல்ல. நீங்க என்ன விஷயமா இப்போ? ஒண்ணும் இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம். ஏதோ நடந்துடுத்து, நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பகவான் இஷ்டம் ஆயிடுச்சுட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா அவ வச்சுட்டு போனது நிறைய இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவளுடைய இன்சூரன்ஸ் பணம் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க தான் பாத்திப்பட்டவா. ஆமா, இங்க கீதா நீ யாரோ? அது ஒரு பெரிய கதைங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? என்ன இப்போ நீங்க கிளைம்ஸ் போட வேண்டியிருக்கு, அதுக்காக பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்க கையெழுத்து வேண்டியிருக்கு. புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஆத்துக்காரர் இருந்தாரோ இல்லையோ, அவர் இன்சூர் பண்ணி வச்சிருந்தார். நான் செத்து போயிட்டா அவர் போயிட்டா பணம் எல்லாம் உங்களுக்கு தான் வரணும்னு எழுதி வச்சிருந்தார். அந்த தொகை இப்போ உங்களுக்கு சேர வேண்டியிருக்கு. அவரே என்னை விட்டு போன பிறகு எவ்வளவு பணம் வந்தா எனக்கு என்ன? என்ன அப்படி சொல்லிட்டேன்? கையில பணம் இல்லாதவளுக்கு தான் பணம் எதுக்குன்னு தோணும். பணம் இருக்கிறவளை கேட்டு பாருங்க, ஐயோ இது போறலையேன்னு தான் சொல்லுவேன். என்னையே கேட்டு பாருங்களேன், பணம் இல்லாம இந்த லோகத்துல ஒரு காரியம் நடக்குமா? ஆனா அவ காரியத்தெல்லாம் நடத்திட்டாளா? நடத்திருப்பாள். எதுக்கு சொல்ல வரேன்? 5 10 5 லட்சம்னா இந்த 5 லட்சம் வந்து மட்டும் நான் இழந்த நிம்மதியை திருப்பி கொடுக்க முடியும்? நிம்மதி யாருக்கு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்க ஆத்துல எனக்கு என்ன நிம்மதியா இருக்கு? இது பாருங்க, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு யாருக்கு தெரியும்னா, டு டெல் யூ தி ட்ரூத், என் தம்பி மை ஓன் பிரதர் இன்சூர் பண்ணிக்கூடான்னு தலையில அடிச்சுட்டேன். கேட்டானோ அசத்து ஒரு நாள் பொக்குன்னு வாயை பிளந்து கொடுத்து கப்புன்னு மாற பிடிச்சுண்டு 6 மாசத்துக்குலாம் அவன் பொண்டாட்டியும் மண்டையை போட்டு விட்டா. இப்ப 4 பசங்களும் நடுத்தருவில் நிக்கிறதுகள் எல்லாமே எங்க ஆத்துல வந்து பெரிய பேன்றதுகள். இவ சேர்த்துப்படோ துரத்தர நான் துரத்த முடியுமா? பாருங்க, இங்க பாருங்க, 5 லட்சம் வச்சுட்டு தானே போயிருக்கார். அவர் இறந்து போன ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க சந்தோஷத்தை விடுங்கன்னா, குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்தேடா. ராஜபோகத்துல வளர வேண்டிய குழந்தை, அதுக்கு நாம ஒரு குறை வைக்கலாமோ? சொல்றது கேளுங்க, பேசாம குழந்தைய நினைச்சுன்னு கையெழுத்த போடுங்க. அடைக்கலத்தை நீங்க போய் பாத்தீங்களா? இதோ பாத்துக்கிட்டே இருக்கேனம்மா. அவன் தன் கைப்பட வச்ச பூச்செடி. உனக்கு தெரியுமாமா, இந்த பூவை யாரையும் பறிக்க விட மாட்டான். ஒரே ஒரு தடவை யாருக்கோ பிறந்தனான்னு சொல்லி ஒரே ஒரு பூவை பறிச்சான். அவன் நேசிச்சதெல்லாம் முதல்ல கடவுளை, அதுக்கப்புறம் குழந்தைகளை, அப்புறம் இந்த பூச்செடி தான். பாவம், இப்ப அவனால அந்த குழந்தைகளையோ இல்ல அந்த பூச்செடியோ பார்க்க முடியாது. ஆனா கடவுளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. எங்களை பத்தி அடைக்கிறேன் கேட்கலையா? நான் போகும்போதெல்லாம் குழந்தையதான் விசாரிப்பான். ஒரு வகையில் அவனும் குழந்தைதான்மா. குற்றம் செய்யாமல் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோரிடம் அடிப்படுது. ஆனா வாய் திறந்து தான் குற்றம் செய்யலன்னு சொல்ல முடியும். இவனும் அவ்வளவுதான். நீங்க பார்த்தா நானும் குழந்தைய ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. வரேன். அம்மா, என்ன
விட்டுட்டு எங்க போனா அடைக்கலமா என் கூட பேச மாட்டேன்றா. எங்கம்மா? மேல இருக்கான் வா. எங்கம்மா? இதோ இது கடியில கொடுத்துருக்கான். அடைக்கலமா? ஆமா, இவன் தான் என் கூட பேச மாட்டேன்றான். ஏம்மா, அடைக்கல மாமாவை நீ இன்னும் மறக்கலையா? இல்லம்மா, அடைக்கல மாமா எங்கம்மா? நேராச்சு, வா சாப்பிட.
நான் தான் உன் கணவன் சங்கர். ஆமா மீனாட்சி, நானே தான். நான் சாகல மீனாட்சி, சாகல. படகு வெடிச்சு சிதறின வேகத்துல தண்ணிக்குள்ளே தூக்கெறியப்பட்டு நினைவிழுந்து கரையில கடந்தனா மறுநாள் தான் கண்ணை திறந்து பார்த்தேன். படாத பாடலாம் பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். ஏன் அப்படி பாக்குற மீனாட்சி? என்ன நீ நம்பலையா? நான் உயிரோட தான் வந்திருக்கிறேன் மீனாட்சி. மீனாட்சி, நான் இருக்கும்போதே உனக்கு இந்த கோலம். ஐயோ, இந்த கொடுமையை என்னால தாங்க முடியலையே. கொஞ்சம் இருங்கட்டா. மீனாட்சி, உனக்கு இருக்கிற ஆசை எனக்கும் இருக்காது. ஆனா அதுக்கு நான் கொடுத்து வச்ச வேண்டிய. ஏன் எப்படி சொல்றீங்க? சொல்றேன்பா. என்ன நம்பி கொடுத்தவங்க சிலருடைய பணம் பொருள் அல்ல பணத்தோட நாசமாயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ற? நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா அவங்க எல்லாம் என்ன சும்மா விடமா? அதுக்காகவா கவலைப்படுறீங்க? இத பாருங்க, நீங்க ஏதோ 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணி இருந்தீங்களாமே, என்கிட்ட கையெழுத்து கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துடலாமே. வைத்தியக்காரி, நான் செத்தாத்தான் உனக்கு அந்த பணம் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அப்படித்தான் சொன்னாங்க. அதனால தான் சொல்றேன் மீனாட்சி, நீ இப்ப இருக்கிறது போலவே இருந்துடு. புரியுதா? புரியுது. ஆனா இனிமே நான் இந்த கோலத்துல இருக்க கூடாது, இருக்கவும் மாட்டேன். நமக்கு அந்த பணமும் வேண்டாம். ஒரு வார்த்தையில வேண்டான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல பணம் இல்லாம என்ன செய்ய முடியும்? நாம வாழ வேண்டாமா? குழந்தை லட்சுமியோட எதிர்காலத்தை நினைச்சு பாத்தியா? இந்த 5 லட்சம் குழந்தை ஒரு குறையும் இல்லாம தேவைன்றத உணராத நிலையில செல்லமா வளர்த்து மேல் படிப்பு படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்க உதவாதா? அதுக்காக நான் சுமங்கலியா இருந்து விதவையா வாழணும், அப்படித்தானே? என் தெய்வம் உயிரோட இருந்தும் என் கழுத்துல மாங்கல்யம் இருக்கக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது, மகிழ்ச்சியும் கிடையாது. மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். மீனாட்சி, இப்ப நீ எப்படி இருக்க? விதவ கோலத்துல தானே. ஆனா உன் புருஷன் இதோ முன்னால உயிரோடு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில பூ பொட்டு மஞ்சள் மாங்கல்யம் எல்லாம் இருந்து கணவன் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? உனக்கு தெரியாதா? ஊருக்கு சுமங்கலியா நான் இருந்து தனிமரமா நின்னிய வருஷ கணக்கில் அதுதான் விதவ கோலம். இப்ப நான் இருக்கேன், அது போதும் உனக்கு. இந்த வெளி அலங்காரம் எல்லாம் வேண்டாம். இதே போல இன்னும் கொஞ்ச நாள் பணம் வாங்கிறதுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம். வேண்டாம், அது பெரிய தப்பு. நாம யாரையும் ஏமாத்த வேண்டாம். மீனாட்சி, உன் நேர்மையான மனசு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா யோசிச்சு பாரு, இப்படி நடக்கும்னு நாம நினைச்சோம். எதிர்பாராம கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 5 லட்சம் என்ன, 5 கோடியே வந்தாலும் வேண்டாம். அது நேர்மையான வழியில வரல. நீங்க ஏன் கூட இருக்கிறீங்கிற அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும். மீனாட்சி சுமங்கலி, இழந்து போன வாழ்வை கடவுள் அவளுக்கு கொடுத்துட்டாருன்னு மத்தவங்க பேசுற அந்த பெருமையே எனக்கு போதும். லட்சுமி ஊருக்கு தகப்பன் இல்லாதவளா பணக்காரியா வாழறதை விட ஒரு குடும்பமா ஏழையா நம்ம கூட வாழட்டும். நீ விரும்புற வாழ்க்கை எனக்கு மட்டும் தெரியாதா? ஒருவேளை நான் திரும்பி வராமலே இருந்திருந்தா நீ விதவையாகவே இருந்திருப்ப இல்லையா? அத்தா, ஆத்திரத்துல அறிவிழந்துட்டு நான் வந்தது தவறு. ஏன் வெடி விபத்துல நான் பிழைச்சதே தவறு. நீ பழைய மீனாட்சி இல்ல, உண்மையிலே விதவியா வாழ்ந்தாலும் வாழ்வேன். ஆனா நீ சொல்லி நான் விதவியா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் விருப்பம் நான் வாழணுங்கிறது இல்ல. நீங்க 2 பேரும் ஒரு குறையும் இல்லாம வாழும். அதுக்கு நான் சாகறதுதான் ஒரே வழி. நான் சாகறேன், அப்ப நினைப்பேன் இந்த பணத்தை அனுபவிக்க நம்ம புருஷன் இல்லையே. வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் நடக்க வேண்டாம். அப்ப நான் சொன்னது கேடு. என்னத்தான் செய்ய சொல்றீங்க? கவனமா கேடு. ஊருக்கு நான் இறந்தவன் தான். பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு போற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரே, அறியப்படாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளியே வராத மறைப்பொருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. கடவுளே நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோ. அப்படி இல்லை, கடவுளுக்கு பிடிக்காத காரியம் என் மனசாட்சியும் ஒப்புக்கொள்ளலை. கணவன் தானே உனக்கு எல்லாம். ஆமா, அந்த ஒரு உறவுக்கு தான் எவ்வளவு சக்தி இருக்கு.
நல்லது கெட்டதுன்னு உணர்ற சக்தியே இழந்துடுறா பெண் கணவனுக்கு முன்னால். எவ்வளவு நேரம் வாதாடினாலும் கடைசியில அவளை ஒப்புக்கொள்ள வச்சிடுது. உயிர் கொண்ட எண்ணங்கள், சுவை கொண்ட கண்ணங்கள் மறுபடி மலர்ந்ததம்மா. கல்யாண பந்தல் அலங்காரம், கை தொட்ட மாலை தந்த நேரம். எப்பவும் இப்படியே இருக்க? என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே வாழ? கவலைப்படாத மீனாட்சி, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு பெரிய தொகையே வரப்போகுது. அதுவரை நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு நிம்மதியாயிடு. யாரு? நான் தான் ராகவன். நமஸ்காரம். ஒண்ணுமில்ல, ஹெட் ஆபீஸ்ல எல்லாம் வந்துருச்சோம். நீங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டுட்டேன்னா பணம் எல்லாம் கைக்கு வந்துடும். 10 நாள் 10 டேஸ்னா கைக்கு வந்துடும். அவன் அதுக்கு பிறட குழந்தை சுக்கிமா. அட பாபா, ஒன்னும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். என்ன சொந்த கோட்டு? என்ன குழந்தை என்ன சொல்றது? அதோ உங்களுக்கு புரியலையே? ஒண்ணு கவனிச்சிருக்கல, இந்த குழந்தைகள் பாஷையை யாருக்கும் புரியாதுன்னா பார்க்க போனா சொல்றதுல பெரிய உண்மை இருக்கும். நமக்கு புரியாது. எப்படி புரியும்? மண்டை காலி. என்னம்மா பொம்மையா? என்ன பொம்மை தானே வேணும்? நான் வாங்கிக்கிறேன். கையில பணம் வச்சிருக்கல? பரவாயில்ல பரவாயில்ல, வா வா போலாம், பரவாயில்ல. மீனாட்சி, thank you. Well done, மீனாட்சி, well done. Fine, fine, fine. Good. Good, மீனாட்சி, good, good. இந்தாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய கடைசி. என்ன மீனாட்சி, எல்லா வந்து எங்கிட்டே கொடுத்துட்ட? இந்தா, இதை வச்சுட்டு உனக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிக்க. எனக்கா? இப்ப எனக்கு ஒண்ணும் தேவையில்லைத்தான், இருக்கிறது போதும். ஆமா, நம்ம எப்போ புறப்படுறோம்? நான் இப்பவே ஏர்போர்ட் போன் பண்ணி 3 சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்து.